ஏதாச்சும் புதுசா டேஸ்ட்டா சமைக்கணும் அப்படின்னு சில நாள் தோணுங்க. அப்படிதான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்தேன். எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஒரே மாதிரி இருக்கு. வெங்காயம், தக்காளி வதக்குறது, மிளகாத்தூள் போடுறது, கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஃப்ளேவர் லைட்டா மாத்துறது. இந்த மாதிரியே இருந்துச்சு. பட் எனக்கு வந்து புதுசா சாப்பிடணும், ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கணும்னு நினைச்சு சர்ச் பண்ணும்போது, இந்த பூண்டு சாதம் வந்து பார்த்தேங்க. நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. பூண்டு நல்லா இடிச்சுக்கணும். அது கூட வந்து உப்பையும் சேர்த்து வச்சு இடிச்சுக்க சொன்னாங்க. நெய்யில போட்டு நல்லா அத கோல்டன் ப்ரௌனா வறுத்து, அதுக்கப்புறம் மிளக வந்து அதையுமே கோர்ஸா நம்ம அரைச்சுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகு ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகத்தூள், கருவேப்பிலை அவ்வளோதாங்க. எல்லாமே நெய்யிலே செய்யணும். அப்பதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் சால்ட் தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சாதம் வந்து வடிச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது இதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரா அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருந்ததுங்க. எனக்கு தாளிச்சா பிடிக்குன்றதுனால நான் லாஸ்ட்ல நெய் கொஞ்சம், கடுகு, கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு அப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. கதிர்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கோழி முட்டை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எங்களுக்கு பொரியல் பண்ணேன். அத அப்படியே வாஷ் பண்ணிட்டு அவனுக்கு குடுப்பேன். உருளைக்கிழங்கு பேபிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க அப்பா வர வரைக்கும் நான் வந்து குட்டி பையன் கூட விளையாடிக்கிட்டு இருப்பேன். அவங்க அப்பா வந்துட்டாருன்னா என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படியே அவர் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பான். இப்படிதாங்க எங்களோட ரொட்டீன் போகும். ஆக மொத்தம் அவருக்கு விளையாடிக்கிட்டே இருக்கணும்.